இல்ல, இது ஒரு வெற்று கோஷம். தனியார் பள்ளி குழந்தைகளை மும்மொழி படிக்க வைத்துவிட்டு அரசு பள்ளிகளுக்கு நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள். அவர்களின் வாழ்க்கையை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். 8 லட்சம் கோடி கடனை தாண்டி போய்கொண்டிருக்கிறது தமிழகம். என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழகம். நாங்க சுயசார்போடு இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அதற்கான வருமானத்தை அதிகரித்து விட்டு அதுல கொடுத்தா பரவாயில்ல. இன்னைக்கு 4 ஆண்டுகள் ஆட்சியில சுதந்திரத்திற்கு பின்பு அதிகமாக கடன் வாங்கிய ஆண்டுகள் இந்த ஆண்டு தமிழகத்துல. 8 லட்சம் கடனை வைத்துக் கொண்டு மத்திய அரசு கொடுக்கிறேன்னு சொன்னதை ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? விஸ்வகர்மா திட்டத்துக்கு 8 லட்சம் பேருக்கு உதவி செய்யறேன்னா நாங்க வேணான்றீங்க. ஆக மக்களின் நலனை புறக்கணிக்கிறீர்கள். மக்களின் தலையில் நீங்கள் சுமையை ஏற்றுகிறீர்கள். மத்திய அரசு கொடுக்கிறேன்னு சொன்ன பின்பும் தர்மேந்திர பிரதான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த நிதியாண்டுக்குள்ள நீங்க சொல்லுங்கன்னு. கல்விக் கொள்கை என்பது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. அறிஞர் அண்ணாவே சொன்னாருன்னு சொல்றீங்க. நான் படிச்சேன், எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ளும். உடனே சுந்தர் பிச்சை அவரு மேம்படலையான்னு சொல்றாங்க. அது அந்த காலம். இந்த காலத்துல அதிக சவால்களை குழந்தைகள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. நன்றி.